நம்ம சிஎஸ்கேவோட அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்க்கு எதிராக. இப்போதைக்கு சிஎஸ்கே பாயிண்ட்ஸ் டேபிளில் 5வது பொசிஷனில் இருக்காங்க. இது வரைக்கும் 8 மேட்சஸில் 4 மேட்சஸை வின் பண்ணி 8 பாயிண்ட்ஸோட 5வது பொசிஷனில் இருக்காங்க. இதனால் இப்போதைக்கு சிஎஸ்கேவோட பிளே ஆஃப்ஸ்க்கான வாய்ப்புங்கிறது கொஞ்சம் ஊசல் அடிட்டு தான் இருக்குது. இந்த மேட்சை வின் பண்ணுறது ரொம்பவே முக்கியம் சிஎஸ்கேக்கு. இன்னொரு பக்கம் எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்கன்னா அடித்த 250 அடிப்பேன், பல ரெக்கார்ட்ஸை உடைப்பண்ணு வெறித்தனமாக விளையாடிட்டு வராங்க இந்த ஐபிஎல்ல. எஸ்ஆர்ஹெச்சோட பிளே ஆஃப்ஸ்க்கான வாய்ப்புங்கிறது இப்போதைக்கு நல்லா பிரகாசமாகவே இருக்குது. பாயிண்ட்ஸ் டேபிளில் 3வது பொசிஷனில் இருக்காங்க எஸ்ஆர்ஹெச். இது வரைக்கும் 8 மேட்சஸில் 5 மேட்சஸை வின் பண்ணி 10 பாயிண்ட்ஸோட இருக்காங்க எஸ்ஆர்ஹெச். சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கடைசி 2 மேட்சை பேக் டு பேக் எல்எஸ்ஜிக்கு எதிராக விளையாடிட்டு வராங்க. கடைசியாக நடந்திருந்த இந்த 2 மேட்ச்லையுமே பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜி சிஎஸ்கேவை தோக்கடிச்சிருந்தாங்க. நல்லா போயிட்டு இருந்த சிஎஸ்கேவோட சீசனை எல்எஸ்ஜி உள்ள பூந்து குட்டையை குலைத்து விட்டாங்க. முக்கியமாக மார்க்கஸ் ஸ்டைனஸ் பெரிய வேலையை பார்த்து விட்டாரு. இந்த தொடர் தோல்விகளுக்கு அப்புறமா இப்போதைக்கு சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச் எதிர்த்து மோத போகிறாங்க. எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் 250, 60, 70 அடிச்சிட்டு இருந்தவங்கள நேற்றுக்கு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி பொழந்து விட்டாங்க. இப்போதைக்கு வர சண்டே ஏப்ரல் 28 சிஎஸ்கேவும் எஸ்ஆர்ஹெச்சும் மோத போகிறாங்க நம்ம சென்னையில். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 2 டீம்ஸுமே தோல்வியிலேருந்து வராங்க. வெற்றிங்கிறது 2 டீம்ஸுக்குமே முக்கியம். இதனால இந்த மேட்ச் மேலே நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு சிஎஸ்கேக்கும் எஸ்ஆர்ஹெச்சுக்கும் உள்ள ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா 2 டீம்ஸுமே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 20 மேட்சஸ் விளையாடி இருக்காங்க. அதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா 14 மேட்சஸில் வின் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பார்த்தீங்கன்னா 6 மேட்சஸில் சிஎஸ்கேக்கு எதிராக வின் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சென்னை சூப்பர் கிங்ஸும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும் இந்த வருஷம் ஐபிஎல்லோட 18வது மேட்ச்சில் மோதி இருந்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணியிருந்தாங்க. பேட்டிங்கில் சென்னை சூப்பர் கிங்ஸ் 165 ரன்ஸை ஸ்கோர் பண்ண, இதுக்கு அடுத்ததாக வந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பார்த்தீங்கன்னா 18 ஓவரில் 166 ரன்ஸை ஸ்கோர் பண்ணி மேட்சை பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க சேசிங்கில். சென்னையை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் தூபே 45 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் மொயின் அலி நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்ஹெச் அவங்களோட ஹோம் கிரவுண்டில் சென்னை சூப்பர் கிங்ஸை தோக்கடிச்சிருந்தாங்க. இதுக்கு அடுத்தது இப்போதைக்கு எங்கள் ஏரியாவுக்கு விட பார்த்துக்கலான்னு இப்போதைக்கு நம்ம சென்னைக்கு எதிராக அவங்களோட ஹோம் கிரவுண்டில் விளையாட போகிறாங்க எஸ்ஆர்ஹெச். நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட கடைசி மேட்ச்சில் லக்னோவுக்கு எதிராக விளையாடி இருந்தாங்க, அதுவும் நம்ம சென்னையில். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சென்னை லக்னோவுக்கு ஒரு ரிவெஞ்சை கொடுப்பாங்கன்னு ஃபேன்ஸால் எதிர்பார்க்கப்பட்டது. ஏன்னா லக்னோவில் வச்சு சென்னை சூப்பர் கிங்ஸை தோக்கடிச்சிட்டாங்க. அது என்னமோ தெரியல, இந்த வருஷம் ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் எந்த டீம் ஹோமில் ஆடுறாங்களோ அந்த டீம் தான் ஜெயிச்சுட்டு வராங்க. சரி, இந்த டைம் சென்னையில் நடக்க போகுது, சென்னை லக்னோவை போட்டு பொழந்து எடுப்பாங்கன்னு பார்த்தா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக மார்க்கஸ் ஸ்டாய்னஸ் பார்த்தீங்கன்னா சென்னையை போட்டு பொழந்து எடுத்துட்டாப்ல. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண சென்னை சூப்பர் கிங்ஸ் 210 ரன்ஸை பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க 20 ஓவரில். இதுக்கு முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ருத்ராஜோட செஞ்சுரி, அதுக்கப்புறமா தூபேவோட ஹாஃப் செஞ்சுரி தான். இதுக்கு அடுத்ததாக பேட்டிங் வந்த லக்னோ பார்த்தீங்கன்னா 19.3 ஓவரில் 213 ரன்ஸை ஸ்கோர் பண்ணி மேட்சை பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டாங்க லக்னோ. இதுக்கான முக்கியமான காரணம் 124 ரன்ஸை பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் ஸ்டாய்னஸ் அடிச்சிருந்தாப்ல. இந்த சென்னையில் நடந்த கடைசி மேட்சை பொறுத்த வரைக்கும் 2 டீம்ஸுமே 200க்கு மேலே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு உள்ள வரப்போற எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்கன்னா சும்மாவே 250 அடிப்பாங்க. ஆக மொத்தத்தில் இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் விஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மேட்ச்சில் ஒரு சம்பவம் காத்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஹைதராபாத் பார்த்தீங்கன்னா அவங்களோட கடைசி மேட்சை ஆர்சிபிக்கு எதிராக விளையாடி இருந்தாங்க நேற்று. ஆர்சிபி என்னதான் பாயிண்ட்ஸ் டேபிளில் கடைசி பொசிஷனில் இருந்தாலும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஹைதராபாத்துக்கு எதிராக ஒரு தரமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண ஆர்சிபி பார்த்தீங்கன்னா 206 ரன்ஸை ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு அடுத்ததாக பேட்டிங் வந்த எஸ்ஆர்ஹெச்சை 170 ரன்னுக்கு சுருட்டி இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வின் பண்ணி நேற்று ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருந்தாங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக அவங்களோட பிளான் எப்படி இருந்திருக்குன்னா, ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்துட்டாலே பவர் பிளேக்குள்ள 100 ரன்ஸ் அடிப்போம், ஓவரால் ஸ்கோரை பார்த்தீங்கன்னா 250க்கு மேலே தான் ஏன் முடிப்போன்னு ஒரு வெறி கொண்ட வேங்கை மாதிரி விளையாடிட்டு வந்தாங்க. அதே செகண்ட் பேட்டிங்னு வந்துட்டா, ஏய் டாமி எந்திரி என்ன தொங்கிட்டேங்கிற மாதிரி 180, 170க்கே டீம் பார்த்தீங்கன்னா சுண்டறாங்க. டீமை பொறுத்த வரைக்கும் ஸ்கோர் பண்ணணும்னா ஹெட்டு, அபிஷேக் சர்மா, அதுக்கப்புறமா கிளாசன், இவங்க 3 பேர் அடிச்சாதான் உண்டுங்கிற மாதிரி இப்போதைக்கு எஸ்ஆர்ஹெச்சோட நிலைமை இருக்கு. ஆனால் இவங்க 3 பேர் அடிச்சாங்கன்னா 250க்கு மேலே இல்லை ஸ்கோர் போயிடுது. இதனால இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் டாஸை ஜெயிச்சு எஸ்ஆர்ஹெச்சை முடிஞ்ச அளவுக்கு செகண்ட் பேட்டிங் பண்ண வைக்கணும். அப்படி பார்க்கும்போது சென்னை சூப்பர் கிங்ஸோட வெற்றி வாய்ப்புங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இந்த மேட்ச்சில். பார்ப்போம் இந்த மேட்ச்சில் டாஸ் நமக்கு சாதகமாக வருதானே. அதிகமாக வந்ததில்லை, இந்த மேட்ச்சில் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் வின் பண்ணாங்கன்னா அவங்க பிளே ஆஃப்ஸ்க்கு ஒரு படி முன்னாடி போவாங்க. அதே இந்த மேட்சை தோத்தாங்கன்னா அடுத்தடுத்து வரப்போற மேட்சஸ்ல வின் பண்ணியே ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க. இதனால இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் விஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மேட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்க போகுது. அதுவே இந்த மேட்சை எஸ்ஆர்ஹெச் ஜெயிச்சிட்டாங்கன்னா இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஒரு ஹேட்ரிக் தோல்வியாக இருக்கும். இன்னொரு பக்கம் எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப்ஸில் ஒரு துண்டை போட்டு ரெடி பண்ணிடுவாங்க அவங்களுக்கு ஒரு சீட்டை. ஸோ இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மேட்ச் பார்த்தீங்கன்னா வர April 28 சண்டே நைட்டு நடக்க போகுது. எல்லா ஃபேன்ஸுமே இந்த மேட்சுக்காக ஆர்வமாக காத்துட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த மேட்சை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக்கை கொடுத்துருங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் பாய்ஸ்.